என்னோட சேலரியில் 99% ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் 2017. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னை எதையுமே கண்டுக்காது, எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால உன்னோட சேலரியில் என்ன வருதோ அதை வச்சு நீ மேனேஜ் ஃபேன் பண்ணு. 30,000 போதும் நம்ம ஃபேமிலிக்கு, 30,000 போதும், மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். கோல்டு, டைரக்ட் ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் கார்பரேட் பாண்டு. ஸோ சேலரி கிரெடிட் ஆன அடுத்த 5வது நிமிஷமே நான் பிரிச்சு போட்டேன். We bought 2 houses. திருச்சியில் we bought 1 flat. சென்னை we bought 2 houses, individual houses. So we have 3 houses now. So 2 houses, 3 வீடு, 2 houseலேருந்து இப்போ இன்கம் that's around 15,000 rental that's all coming. Without work, there are passive income comes on my accounts 1,60,000 per month. It comes on passively. 500 ரூபாய் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு, ரெட்டில் வந்துடும், டெபிட் ஆகிடுச்சு. அந்த 500 ரூபா அடுத்த கிரெடிட் ஆகிற வரையும் I won't spend. அந்த சபதத்தை நான் எடுத்து, புரியுதா? அந்த சபதத்தை நான் எடுத்து. ஆனால் 500 ரூபாய் இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 500 ரூபாய் எனக்கு கொடுத்து எக்ஸிட் ஆகிடுச்சு. திருப்பி இந்த 500 ரூபாய் எனக்கு வர வரையும் I won't spend it. என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, ஒரே டெபிட் கார்டு தான் இருக்குது. நாங்கள் வெளியில் போகும்போது என்னோட வேலெட் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். நாங்கள் போனால் ஒன்லி பார்க்கு தான் போவோம். பார்க்குனா நம்மளோட பூங்காக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களுக்கு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது. நேராக போகிறீங்க, பியூர் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, குழந்தைங்களோட விளையாடுறீங்க, திருப்பி வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, அதனால் நாங்கள் ஷாப்பிங் மால் போகிறது இயர்லி 1 டைம். நானும் என் மனைவி, குழந்தைகள், நாங்கள் போகிறது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் போவோம், வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான். இதெல்லாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? 2017. ஏன்னா அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான். அனாவசியமான செலவுகள்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், அந்த தியாகு அவர் கஷ்டப்பட்டது அதெல்லாம் என் மைண்டில் உட்காந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்தனால என்ன பண்ணிட்டேன்னா, 2017 என்ன பண்ணேன், கோல்டெல்லாம் நான் அப்படியே கிராஜுவலாக பண்ண ஆரம்பிச்சேன். கார்பரேட் பாண்ட்ஸை நான் வந்து கிராஜுவலாக 2019 பை பண்ண ஆரம்பிச்சேன். கார்பரேட் பாண்டு நீங்கள் எப்படின்னா 3 lakhs வந்து நீங்கள் 1 lakh ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு 10,000 இருந்தாலே போதும். 10,000 நீங்கள் பை பண்ணிட்டீங்க. கார்பரேட் பாண்டு 3 வருஷம் லாக்இன் பீரியட், 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10,000 வந்துடும். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ள மந்த்லி யூ வில் கெட் இன்கம், இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் அ பாண்ட், கார்பரேட் பாண்ட். அப்போ இந்த கார்பரேட் பாண்டை நான் கிராஜுவலாக வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்கிட்ட கார்பரேட் பாண்ட் ஒரு 90 lakhs இருக்குது. 90 lakhsங்கிறதுனால 90,000 ஐ எம் கெட்டிங் பை ஒன்லி இன்ட்ரெஸ்ட். என்னோட கார்பஸ் அப்படியே தான் இருக்குது. நான் வேலைக்கு போகல, நான் கொடுத்த பணம், நான் போட்ட பணம் எனக்கு வேலை செய்யுது. நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும், அந்த பணத்து பின்னாடி ஓடக்கூடாது, நம்ம பணம் நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த அதான் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம லோன் என்னைக்கு தூங்காதுல்ல, நம்ம லோன் என்னைக்கு தூங்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எஃப்டியில் ஒரு பணம் வச்சாலும், உங்கள் சேவிங்ஸில் ஒரு பணம் வச்சாலும் அது எதுவுமே வேலை செய்யாது. உங்கள் அக்கௌண்ட்டில் சும்மா தூங்கும். ரொம்ப நாள் தூங்கினாலும் என்ன 2% கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக 2% கிடைக்கும். அது எந்த விதத்தில் இன்ஃப்ளேஷன்லாம் பீட் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்டு வந்து 12% வரையும் AA பாண்டெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், 2017 வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட எய்ம் 2 பொண்ணுங்க இருக்குது. ஒரு 2,000 கிராமாவது வேணும்னு. நான் சொல்கிறது 4,000 கிராம். இப்போ என்கிட்ட இருக்குது 2,500 கிராம். ஆனந்த் சீனிவாசன்லாம் சொல்லுவார்ல, ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு வந்து 400 கிராம் இருந்தால் போதும் வரல. நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா 3 டைம்ஸாக பண்ணிக்கிட்டேன். நான் எனக்குள்ளே அட்லீஸ்ட்டு என் பொண்ணுக்கு 2,000 கிராம் இருக்கணும், 2,000 கிராம் இருக்கணும்னா நான் 2,500 கிராம் வரையும் நான் வந்து இன்றைக்கி வந்து லாக்கர்ஸில் நான் பண்ணிட்டேன். அதுக்கு எப்படி அக்யூர் பண்ணேன்னா, திரும்பவும் ஜுவல்லரிக்கு போனேன். ஒரு 10,000 அவங்க என்ன ஒரு ஸ்கீம் ஒன்று சொன்னாங்க, மந்த்லி ஸ்கீம். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்கீம் சார். நான் தான் சொல்கிறேன், நான் படிக்காதவன், நான் வந்து Tier 3 ஆள். நான் இப்படி தானே திங்க் பண்ணுவேன். ஜுவல்லரிக்கு போனால் சிட் ஃபண்டில் நான் போடல, நான் அந்த மாதிரி முட்டாள்தனமான நான் பண்ணல. ஜுவல்லரிக்கு போனேன் சார், 12 month ஸ்கீமு, 11 மாதம் நீங்கள் கட்டுவீங்க, 12ஆம் மாதம் நாங்கள் கட்டுவோம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, 0. மேக்கிங் சார்ஜும் 0. நீங்கள் வந்து லேடிஸ்க்கு தான் எனக்கு தெரியும். ஒரு கோல்டு எடுக்க போனீங்கன்னா 12% 22% வரையும் இருக்குது. கரெக்டாக நான் 10,000 ஆரம்பித்தேன். 2017 10,000, 2018 20,000, 2019 50,000, 2020 70,000, 2021 1 லட்சம், 2022 1,50,000 லட்சம், 2022 2 லட்சம், 2023 2,50,000 மந்த்லி. ஐ எம் டாக்கிங் அபவுட் மந்த்லி.